ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு ஐ ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது சைக்கிள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுது, ரெக்கார்ட்னா என்ன, இங்கே வந்து உளவியல்னா என்ன, சைக்காலஜினா என்ன, எப்படி அந்த ரீசன்ட் ரெக்கார்டு ஓல்டு ரெக்கார்டு எப்படி வந்து மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வேல்ஸ் வந்து இதை வச்சு எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிடிசி அனலைஸ் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து டெலகிராமில் வீடியோவில் சொல்ல முடியாத நிறைய அப்டேட்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வந்து டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். பிடிசி வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் டெலகிராமில் ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,23,000 போயிடுச்சுங்க பிடிசி. சரிங்களா, ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக 1,17,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பிடிசி வந்து நமக்கு புலிஷாக தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இங்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் பற்றி மேக்ஸிமம் வந்து நான் அதிகப்படியாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணுறதுனால இப்போ பாருங்கள், பிரேக் அவுட் கேண்டில் பாருங்கள், எவ்வளோ பெரிய வீக்லி கேண்டில் வந்து செம்மையான புல்லிஷ் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,13,000லேருந்து 1,15,000 வரையும் இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் இருக்கும், வாய்ப்பு இருக்குது பிடிசிக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு புல் பேக் தான், கவலைப்படாதீங்க. பட் வந்து சம் ஆல்ட் காயின் ஒரு 20% வரையும் வேணால் புல் பேக் வரலாம். சம் ஆல்ட் காயின் எல்லாமே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில ஆல்ட் காயின் வந்து ஒரு 20% அப் டு 20% வரையும், 15 to 20% வரையும் ட்ராப் வரலாம். பிடிசி வந்து இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது பட் வந்து ஹியூஜ் புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட்டு. இதெல்லாம் வந்து ஒரு புல் பேக் தான். ஓகேவா, சரி, ஓகே. இது வந்து நம்ம ஃபர்தர் அப்டேட் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே வந்து முக்கியமாக வந்து நான் பார்க்க போகிறது 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து எப்படி வேல்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரே ஒரு ரீசனு. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்டேல வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் டெலகிராமில் போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஸோ எந்த ஸ்ட்ரக்சர்னால் இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இது வந்து ட்ரெண்ட் லைன். ஓகேவா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ண உடனே பிடிசி வந்து நல்லா வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஞாபகம் இருந்திருக்கும். இங்கே என்ன பண்ணுவான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி மேலே போன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் பண்ணி கீழே வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு. பிடிசி வந்து வேல்ஸ் வந்து இங்கே காப்பி பேஸ்ட் ஜாப் பண்ண மாட்டான். அவன் ரீசன்ட் ரெக்கார்டை வந்து ஃபாலோ பண்ணி தான் அடிப்பான் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்து அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்தது மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வராமல் சல்லுன்னு மேலே போயிட்டான். இது தாங்க, இப்படி தாங்க வேல்ஸ் வந்து மேனிப்புலேஷன் பண்ணுவான். பிகாஸ் வந்து நான் சொல்கிறது ஒரு க்ளூ, பெரிய இன்ஃபர்மேஷன். இது வந்து நீங்கள் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இதை மூலிமா நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேவா, நான் இது இங்கே சொல்கிறது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான்னா இந்த இடத்துல ரீசன்ட் ரெக்கார்டு. ஓகேவா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சிட்டு மேலே போனவன் இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சா அப்படின்னா கீழே வரும் தானே ரெக்கார்டு இருக்குது. அதுதானே இங்கே அவன் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான். அப்படி தானே உளவியலாக வந்து நம்மளை யோசிக்க வைப்பான். அதுதான் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன யோசிக்க வைக்கிறான்ட்டு அவன் ஸ்ட்ரக்சரில் கொடுக்குறான் பாருங்க. அங்கே தான் வந்து வேல்ஸ் வந்து அவனுடைய மைண்டே இருக்குது, மார்க்கெட் மேக்கர்ஸோட மைண்டே இருக்குது. ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து வேல்ஸு ரீசன்ட் ரெக்கார்டு என்ன ஆயிருக்குன்னு பார்ப்பான். ஓகேவா, இது வந்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். மார்க்கெட்டில் ரீசன்ட் ரெக்கார்டு எதுனா இருக்கா அப்படின்னு பார்ப்பான். ஸோ அந்த ரெக்கார்டு மாதிரியே கொடுப்பான், ஆனால் அந்த ரெக்கார்டு வேலை செய்யாது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன்,
இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சைக்கிளில் பிடிசி வந்து பாட்டம் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த பாட்டத்துக்கிட்ட வந்து பிடிசி ப்ரைஸ் வந்துட்டு தானே போச்சு, பெரிய ஒரு கிராஷு. அதே மாதிரி தான் மெனி பீப்புள் மெனி ரீட்டைலர் வந்து எதிர்பார்த்தாங்க. ஓகேவா, லாஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய கொரோனா கிராஷ் வந்த மாதிரி இங்கேயும் 32, 35லாம் போகும்பொழுது மறுபடியும் கீழே வரும் தான் எதிர்பார்த்தாங்க. சரிங்களா, ஆனால் நான் கரெக்டாக சொன்னேன், போன மாதிரி கொரோனா கிராஷ் கொடுத்துட்டான், அதே டிட்டாவும் ஃபாலோ பண்ண மாட்டான், அவன் வந்து அவ்வளோ பெரிய கிராஷ்லாம் கொடுக்க மாட்டான், மேலே தான் போகும்னு சொன்னேன். கரெக்டாக போச்சு. இது எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இது தாங்க ரீசன்ட் ரெக்கார்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரீசன்ட் ரெக்கார்டு என்ன கொடுக்குறான்னா அதை அப்படியே வந்து ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ண மாட்டான், அதுக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவான். இதுதான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸோட ஒரு பெரிய மேனிப்புலேஷன் மெத்தடு, ஒரு வித்தன்னு சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம மூளை எப்படிங்க, நம்ம மூளை தாங்க அவங்க இண்டிகேட்டரு. ஓகேங்களா, அவனுக்கு வந்து அவனுடைய மார்க்கெட் மேக்கர்ஸோட இண்டிகேட்டர் என்ன தெரியுமா, நம்ம மூளை தான். நார்மலான 99 பீப்புளோட மூளை தான் வந்து அவனோட இண்டிகேட்டர். எப்படின்னா மூளை எப்படி வேலை செய்யும், எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் பொழுது அதே மாதிரி இன்சிடென்ட் மறுபடியும் நடக்குமா தான் மூளை யோசிக்கும். ஓகேங்களா, ஏன்னா மூளை வந்து எப்போவுமே சேஃப் ஜோனில் தான் யோசிக்கும். அது நல்லா கவனிங்க, மூளை வந்து சேஃப் ஜோனில் தான் யோசிக்கும் எப்போவுமே. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ரீசன்ட் ரெக்கார்டு எப்போலாம் நடக்குதோ அந்த ரெக்கார்டு வந்து மறுபடியும் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் மூளை யோசிக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தடை தான் வந்து அவன் மார்க்கெட் மேக்கர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இந்த வித்தையை தான் கையாளுறாங்க. ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ரீசன்ட் ரெக்கார்டு இருக்குதா, அந்த ரெக்கார்டு மறுபடியும் மார்க்கெட்டில் நடக்கவே நடக்காது, சான்ஸே கிடையாது. சரிங்களா, ஸோ இந்த ரெக்கார்டை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ சொல்ல வந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது லாஸ்ட்டு சைக்கிளில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கானோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அடுத்த சைக்கிளில் வந்து ஃபாலோ பண்ணாது. சரிங்களா, ஸோ புது ஸ்ட்ரக்சர் தான் கொடுப்போம் மார்க்கெட் மேக்கர்ஸ். பிகாஸ் என்னென்னா எவ்ரிபடி என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெக்கார்டு ரீசன்ட் ரெக்கார்டு என்ன இருக்குதோ அதுதான் வந்து மைண்டுக்குள்ளே ஓடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதுதான் வந்து மைண்டுக்குள்ளே ஓடும். அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வந்து மூளை கொண்டு போய் சேர்க்கும் நம்மளை. ஸோ அவன் மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு தான் ப்ளே பண்ணுறாங்க, அதை அப்படியே வந்து மாற்றுறாங்க. ஸோ இது வந்து எவ்ரி சைக்கிளில் நடக்கும், எவ்ரி பேட்டர்ன், எவ்ரி ஸ்ட்ரக்சர், எவ்ரி ஃப்ராக்டல் எல்லா இடத்துலையும் நடக்கும். இண்டிகேட்டரு, மூவிங் ஆவரேஜு, அப்புறம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு எல்லா இடத்துலையுமே நடக்கும். இது மிகப்பெரிய ஒரு வித்தை, மார்க்கெட் மேக்கர்ஸோட வித்தை. இது உங்களுக்கு சொல்லிட்டேன். இது மூலிமா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க எந்தெந்த இடத்துல வந்து இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்படி மார்க்கெட்டை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இப்படி தான் நடக்குது. நீங்கள் வேணால் மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள். சரிங்களா, மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பிடிசியை பாருங்கள், எத்திரியம் பாருங்கள், எல்லாமே பாருங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு இப்படி தான் நடக்குது. மார்க்கெட் வந்து ரீசன்ட் ரெக்கார்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. பட் என்னன்னா ஓல்டு ரெக்கார்டு வேல்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவான். சம்டைம்ஸ் அதிகபட்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ரீசன்ட் ரெக்கார்டு தான் மைண்டில் இருக்கும், ஓல்டு ரெக்கார்டு வந்து மறந்துடுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது வந்து மைண்டில் யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஆனால் இப்போ வந்து நடக்கிறது வந்து ரீசெண்டாக நடந்தது மைண்டில் ஞாபகம் இருக்கும். அதனால தான் லாஸ்ட்டு சைக்கிளில் என்ன நடந்ததோ அதை தான் வந்து மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து மைண்டில் ஞாபகம் இருக்கும். 2017 என்ன நடந்ததுன்னு மைண்டில் ஞாபகம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த சைக்கிள் 2017 சைக்கிளை ஃபாலோ பண்ணுது. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், நீங்கள் எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிங்க. சரிங்களா, ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு இருந்தேன். பிடிஸ் வந்து புலிஷாக தாங்க இருக்குது, டோன்ட் வரி. சரிங்களா, ஸோ இன்னொரு சின்ன ஒரு அதான் சொல்கிறேன், ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த 1,13,000 15,000 வந்தாலும் வரலாம். ரீடெஸ்ட் பாயிண்ட் அங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் வரும். அது வரும்பொழுது சம் ஆல்ட்டு காயின், சில ஆல்ட்டு காயின் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு அப் டு 20% வரையும் ட்ராப் ஆகும். சரிங்களா, ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான், ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸர். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு ஓகே வந்தால் நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.